பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் வில்லனை பிடிக்குமா ஹீரோவை பிடிக்குமா அப்படின்னா ஹீரோவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மகாபாரதத்தில் ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லன் சைடில் இருந்த ஒரு கேரக்டரையும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது யார் அப்படின்னா கர்ணன். ஏன் கர்ணனை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ரொம்ப பெரிய அழகான ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு நாள் துரோணாச்சாரியார் கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு கிருபாச்சாரியார்கிட்ட வில்வித்தை கற்றுக்கிறதுக்காக கர்ணன் போறார். தினம்தோறும் வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் துரோணாச்சாரியார் போட்டி வைக்கிறார். என்ன போட்டி அப்படின்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு பறவை வெளியே வர்றப்போ அந்த பறவையை யார் சரியா அம்பு வச்சு வீழ்த்துறாங்களோ அவங்க சிறந்த வீரன் அப்படிங்கிற ஒரு போட்டி. அர்ஜுனனும் அந்த போட்டியில இருக்கிறான், கர்ணனும் அந்த போட்டியில இருக்கிறார். ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்க ஆரம்பிக்கிறது. அர்ஜுனனும் அடுத்த மாத்திரத்துல வர்றான், வில்ல எடுக்கிறான். மரத்துல அந்த பறவை எப்போ வெளியில வரும்னு பார்த்து ஒரு நிமிடத்துல பறவையை வீழ்த்திட்டு தேரேறி போய்கிட்டே இருக்கான். அடுத்தது கர்ணனுடைய முறை. கர்ணன் வருகிறான், வந்து வில்ல எடுக்கிறான். வில்ல எடுத்துட்டு அந்த வில்லையும் அம்பையும் சேர்த்து ஒரு சேர பறவையை, மரத்திலிருந்து வருகிற பறவையை குறிவைக்கிற போது ஒரே ஒரு நொடி யோசிச்சுட்டு மறுபடியும் அமைதியாக அந்த வில் அம்பை கீழே வச்சிடறான். வச்ச உடனே கிருபாச்சாரியாருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன் கர்ணா, உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்டபோ கர்ணன் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொல்கிறான். குருநாதா, இன்னைக்கு இந்த போட்டியில நான் இந்த பறவையை வீழ்த்தினேன்னா நான் வீரன் என்று நிரூபணம் செய்ய முடியும் என்னால். ஆனால் அதிகாலை நேரத்தில் ஒரு மரத்திலிருந்து ஒரு பறவை வெளியே வருகிறது என்றால் அது நிச்சயமாக தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரை தேடுவதற்காகத்தான் வெளியே பறந்து வருகிறது. நான் அந்த பறவையை சுட்டு வீழ்த்தினேன் என்றால் அந்த கூட்டிலே இருக்கிற குஞ்சுகளை அனாதையாக்கியவனாவேன். அதனால் நான் அதை செய்ய மாட்டேன். அதற்கும் மேலாக என்னை விட பலவீனம் குறைந்தவர்களை நான் தாக்கி அதிலிருந்து தான் என் வீரம் வெளிப்பட வேண்டும் என்று அவசியமில்லைன்னு ரொம்ப அழகான ஒரு பதிலை கொடுக்கிறார். அப்போ கிருபாச்சாரியார் கர்ணனை பார்த்து சொல்லுகிறார், கர்ணா, உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் நீ கற்றது வீரம் இல்லை, நீ கற்றது அறம் என்று பதில் சொல்லுகிறார். அப்படி தான் வாழ்கிற வாழ்க்கையில் அறம் சார்ந்து வாழ்ந்ததனால்தான் கர்ணனை இன்றைக்கு வரைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.